நேற்று முன்தினம் வெள்ளை மாளிகை அருகே துப்பாக்கி சூடு நடந்தது. இந்த சம்பவத்தில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த ஒருவர் ஈடுபட்டது தெரியவந்ததை தொடர்ந்து அந்நாட்டுக்கே அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிர்ச்சி கொடுத்துள்ளார். டிரம்பின் அதிரடி உத்தரவுக்கு என்ன காரணம் பார்க்கலாம். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அதி உயர் பாதுகாப்பு கொண்ட வளாகம். இங்கு நவீன பாதுகாப்பு அம்சங்களுடன் துப்பாக்கி ஏந்திய போலீசார் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அலுவலக நேரத்தில் வெள்ளை மாளிகையில் டிரம்ப் இருப்பது வழக்கம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் வெள்ளை மாளிகை அருகே மர்ம நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தினார். இந்த துப்பாக்கி சூட்டில் மேற்கு வர்ஜீனியாவைச் சேர்ந்த தேசிய காவல்படை வீரர்கள் 2 பேர் பலத்த காயமடைந்தனர். இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தேசிய காவல் படை வீரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய நபரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் இவர் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது. இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்த அதிபர் டிரம்ப் இதை பயங்கரவாத செயல் என கூறியதுடன் இது முழு நாட்டிற்கான குற்றம் என குறிப்பிட்டிருந்தார். அதே சமயம் 3ஆம் உலக நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு குடியேறுபவர்களுக்கு நிரந்தர தடை விதிக்க முடிவு செய்துள்ளதாக டிரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் ஆப்கானிஸ்தானியர்களுக்கான விசா வழங்கும் நடைமுறைகளை காலவரையின்றி நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள பதிவில் ஆப்கானிஸ்தானியர்களின் குடியேற்ற விண்ணப்பங்கள் மற்றும் நடைமுறைகள் அனைத்தும் மறு ஆய்வு முடியும் வரை காலவரையின்றி நிறுத்தி வைப்பதாக தெரிவித்துள்ளது. முன்னாள் அதிபர் ஜோ பைடன் ஆட்சியின் போது அமெரிக்காவுக்கு வந்த ஒவ்வொரு வெளிநாட்டவர் குறித்தும் மறு ஆய்வு செய்ய அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.